வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மாலை அமாவாசை நம்ம திருக்கோயிலூரில் நடைபெற உள்ளதுங்க. அதனால் நம்ம திருக்கோயிலூர் சுற்று வட்டார மக்கள் திருக்கோயிலூர் தென்பெண்ணை ஆற்றில் தான் திதி கொடுப்பாங்க. மாலையும் கொடுக்க வரும் மக்களின் கவனத்திற்கு இந்த வருடம் பெண்ணை ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் வருவதால் திதி கொடுப்பவர்களும் திதி எடுப்பவர்களும் மிகவும் ஆபத்து. அதனால் இடமாற்றம் செய்வதற்கு மிகவும் வாய்ப்பு அதிகம். இடமாற்றம் செய்தால் எந்த இடம் இருக்குன்னு ஒரு சில இடங்களை சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. முதல் இடம் திருக்கோயிலூர் பேருந்து நிலையம் அருகில் பேருந்து வெளியே வரும் ஆப்போசிட் ரோடு ஆத்துக்கு போகும் வழியில் தாங்க, ஆத்தின் நடுவில் தாங்க திதி கொடுப்பாங்க. இந்த ரோட்டுக்கு நேரா ஆத்துக்கு நடுவில் தாங்க கடந்த வருடம் திதி கொடுத்தாங்க. ஆனா இந்த வருடம் இப்ப கரையோரமா இந்த ரோட்ல தாங்க திதி கொடுக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இரண்டாவது இடம் நம்ம மணமுண்டி மேட்டில் இருந்து விழுப்புரம் போற ரோட்ல மணமுண்டிக்கு உட்பட்ட சுடுகாட்டில் இருந்து நேரா ஆத்துக்கு நடுவில் செய்வாங்க. இப்போது சுடுகாட்டு ரோட்டில் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகங்க. மூன்றாவது இடம் மக்கள் அதிக அளவில் கூடும் இடம் தேவனூர் கூட்டுரோட்டில் இருந்து ஆத்துக்கு போகும் வழியில் ஆத்துக்கு நடுவில் செய்வாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா கூட்டுரோட்டில் இருந்து ஆத்துக்கு போகும் வழியில் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். நான்காவது இடம் மணமுண்டி மேட்டில் இருந்து பிருந்தாவனத்துக்கு பின்னாடி படிக்கட்டில் இறங்கி போகும் வழி நேராக ஆத்துக்கு நடுவில் செய்வாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஆத்து ஓரம் கரையோரமாக செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஐந்தாவது இடம் நம்ம திருக்கோயிலூர் கபிலர்குன்று அருகில் வருடம் கபிலர்குன்று அருகில் தான் செய்வாங்க. ஆனா இந்த வருடம் கரைக்கு மேல இருக்கக்கூடிய அரச மரத்து அடியில் தான் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்தையும் கவர் பண்ணி சொல்லிட்டேன். உங்களுக்கு வேற இடம் எதனா தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்றேங்க. முக்கியமா தென்பெண்ணை ஆற்று கரைக்கு திதிக்கு ஒரு மக்கள் கவனத்திற்குங்க. ஒருவேளை தென்பெண்ணை ஆற்றின் நடுவில் திதி கொடுத்தாங்கன்னா கவனமாக ஆற்றில் இறங்கி கவனமாக திதி கொடுத்துட்டு கவனமாக வாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி திருக்கோயிலூர் சுற்று வட்டார பகுதி செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க உங்கள் கககோபா சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.